இவன் வேற ஏதோ தனியா பேசணும்னு கூப்பிட்டு வந்துட்டு மூஞ்ச பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இவன் கிட்ட பேசுறதுக்கே முதல்ல பிடிக்கல. இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணணும். எதையாச்சும் சொல்லி இவனை முதல்ல கலட்டி விடணும். இவன் கிட்ட எந்த அளவுக்கு ஆட்டையை போட முடியுமோ எல்லாமே வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் இவன் வேஸ்ட், நம்மளுக்கு கண்டிப்பா யூஸ் ஆக மாட்டான். இதுக்கப்புறம் கண்டிப்பா இவன் நமக்கு ப்ரொப்போஸ் தான் பண்ணுவான். அதனால இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை இப்பவே கட் பண்றது ரொம்ப நல்லது. நிக்கிதா, சொல்லு கிரிஷ். ஏதோ தனியா பேசணும்னு சொல்லிட்டு என்னையே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னாச்சு? என்ன சொல்லணும்? நிக்கிதா, அது நான் இப்போ உனக்கு ப்ரொபோஸ் பண்ணா நீ என்ன பண்ணுவ? செருப்பாலேயே அடிப்பேன். நிக்கிதா, அப்ப என்ன செருப்பால அடிப்பியா என்ன? ஐயோ, அப்படி சொல்லல கிரிஷ். நீ எனக்கு ப்ரொபோஸ் பண்ணாதானே, நீ அப்படிலாம் பண்ண மாட்ட. இல்ல நிக்கிதா, நான் உனக்கு ப்ரொபோஸ் தான் பண்ண போறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல, நீ இப்ப என்ன சொல்ல வர? நிக்கிதா, ஐ லவ் யூ. நிக்கிதா, நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன். நான் உன்னை 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் நிக்கிதா. ஆனா இதெல்லாம் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட எத்தனையோ நாள் பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு அவ்வளோ பயம் நிக்கிதா. அதனாலதான் நான் உங்ககிட்ட 2 வருஷமா பேசவே இல்லை. உனக்கே தெரியாம நான் உன்னை பாக்குறதோட மட்டும் நிறுத்திக்கிட்டேன். உனக்கு என்ன இந்த 1 வருஷமா தான் தெரியும் நிக்கிதா. ஆனா எனக்கு அப்படி இல்லை. 3 வருஷமா நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும் நிக்கிதா. ஏன்னா அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்றேன். லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் சைட் அதெல்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதெல்லாம் நான் நம்பினதே இல்லை உன்னை பார்க்காத வரைக்கும். உன்னை நான் எப்போ முறையா பார்த்தனோ அப்பவே நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் நிக்கிதா. என் லைஃப் ஃபுல்லாக நீ என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நிக்கிதா. ஐ லவ் யூ ஸோ மச் நிக்கிதா. உனக்கும் என்ன பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஆனால் உன் மனசுலையும் என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் நிக்கிதா. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன நிக்கிதா, நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன், நீ அமைதியாகவே இருக்க. அமைதியாகவே இருந்தா என்ன அர்த்தம்? டேய், முன்ன பின்ன உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியா? உனக்குலாம் என்ன தகுதி இருக்குன்னு நீ எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க? நிக்கிதா, சீ, வாய மூடு. என் பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு தகுதி இல்ல. முதல்ல உன் மூஞ்ச ஒழுங்கா கண்ணாடியில போய் பாரு. உன்ன மாதிரி இருக்க ஒருத்தனெல்லாம் எவ்வளோச்சும் லவ் பண்ணுவாளா? இல்ல லவ் பண்ணணும் தான் தோணுமா? உன் முகரைய கண்ணாடியில போத்திருக்கியா இல்லையா? உனக்கு நான் கேக்குதா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். முதல்ல என்ன தைரியத்துல நான் எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண? உன் கலர் என்ன, என் கலர் என்ன? உனக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட கெட்டாது. வந்துட்டான் ப்ரப்போஸ் பண்றதுக்கு. சீ, உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. கேவலம், நீ எல்லாம் எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்றியா? அந்த அளவுக்கு நான் என்ன கேவலமா போயிட்டேன்னு நினைச்சியாடா? எனக்கு வரப்போற லைஃப் பார்ட்னர் எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் என்னென்னமோ கனவு கண்டு வச்சிருக்கேன். அதல்ல கால்வாசி கூட நீ இல்ல. வந்துட்டான் ப்ரப்போஸ் பண்றதுக்கு பொக்கைய தூக்கிட்டு. நிக்கிதா, நீ ஏன் இப்படிலாம் பேசுற? என்னால நம்பவே முடியல. சீ, போய மூடு. நான் தான் அப்படிலாம் பேசுறேன்? கேவலம், நீ என் கால் தூசிக்கு கூட வர மாட்டேன். என் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். ஆனா அது கூட உன்கிட்ட இல்ல. ஏதோ போனா போது அப்படின்னு தான் உன்கிட்ட ஃப்ரெண்டா பேசுனேன், சரியா? அது கூட உனக்காக ஒன்றும் இல்லை, உன்கிட்ட இருக்க பணத்துக்காக. நல்லா புரிஞ்சுக்கோ. உன்கிட்ட இருக்க பணத்துக்காக மட்டும்தான் உன்கிட்ட பேசுன பழகுனேன், வேற எதுவும் இல்லை. இந்த பணம் மட்டும் உன்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கேன், நான் உன் பக்கத்துல கூட வந்து நின்றுக்க மாட்டேன். உனக்கே சுயமா அறிவு இல்லையா? கேவலம், நம்ம இவ்வளவு கேவலமா இருக்கோமே. நம்ம போய் இப்படி ஒரு அழகான பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்றோமே அப்படின்னு உன் மனசாச்சு உறுத்தல? கண்ணாடிய பார்க்கும் போதெல்லாம் உனக்கு தோணாதா? இந்த மாதிரி ஒரு கேவலமான மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ ஏன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்க? சீ, என் கால் தூசிக்கு கூட நீ எல்லாம் இல்ல. முதல்ல உன் மூஞ்ச கண்ணாடியில போய் பாரு. பணம் மட்டும் இருந்தா போதாது, அழகும் இருக்கணும். நான் மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணுமே உன்கிட்ட பழக மாட்டா, பேச மாட்டா. ஏன், உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டா. இவ்வளோ கேவலமா நீ எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன்கிட்ட நான் பேசியிருக்கவே மாட்டேன். எனக்கே என்ன நினைச்சா அருவருப்பா இருக்கு. கேவலம், நீ எல்லாம் எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ற அளவுக்கு நான் கேவலம் ஆயிட்டேன்ல. கடைசியா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க.
அழகான பொண்ணுங்களை லவ் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் போதாது, அதுக்கு நம்மளும் கொஞ்சம் அழகா இருக்கணும். புரிஞ்சுதா? இதுக்கு நீ என்ன செருப்பாலேயே அடிச்சிருக்கலாம். இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தை துண்டாக்கும் நினைவிது மனதினை மண்ணோடு புதைத்திடும் பெண்ணை நம்பாதே. இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தை துண்டாக்கும் நினைவிது மனதினை மண்ணோடு புதைத்திடும் பெண்ணை நம்பாதே. காதல் என்றால் அத்தனையும் கனவு, கண்மூடியே வாழ்கின்ற உணர்வு. பெண்கள் என்றால் அணை கொள்ளும் நோயானதே. ஐயோ இந்த இளமையின் தொடக்கம் என்றே முற்றுப்புள்ளி, அதை சொல்லாமல் சொல்லி நம்மை பைத்தியமாக்கும் பெண்ணை தேடி தொலையாதே. கிருஷ்ணா சார், ப்ளீஸ் அழுகாதீங்க. இல்ல ரியா, அவ அப்படி பேசுனதும் எனக்கு அப்படியே செத்து போயிடலாம் போல இருந்தது ரியா. ஏன்னா நான் அவளை அந்த அளவுக்கு லவ் பண்ணேன். அவ என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ரியா. ஆனா வேற என்னென்னலாமோ பேசி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். இப்ப வரைக்கும் என்னால அதை மறக்கவே முடியல ரியா. அவ நான் ப்ரப்போஸ் பண்ணப்போ இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஆனா அவ என்ன எவ்வளவு கேவலமா பேசினா தெரியுமா? பணத்துக்காக மட்டும்தான் என் கூட பழகினாலாம். இல்லனா என்ன மாதிரி ஒருத்தன் கூட அவ பேசியிருக்க கூட மாட்டாளாம். நான் அழகா இல்லையா, கருப்பா இருக்கனா, நான் ரொம்ப கேவலமா இருக்கிறேனா, அப்படி என்னென்னலாமோ சொல்லி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரியா. கஷ்டப்படுத்திட்டா என்னால அதை தாங்கிக்கவே முடியல ரியா. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. கிருஷ்ணா சார், ப்ளீஸ் அழுகாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் அழுகாதீங்க கிருஷ்ணா சார். இல்ல ரியா, நான் என்ன அவ்வளவு கேவலமாவா இருக்கேன்? கிருஷ்ணா சார், ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை கிருஷ்ணா சார். இப்படிலாம் பேசாதீங்க. எவ்வளோ ஒருத்தி ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக நீங்க ஏன் கிருஷ்ணா சார் இப்படிலாம் பேசுறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை. இல்ல ரியா, அவ என்ன இந்த மாதிரி சொல்லி கஷ்டப்படுத்திட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் என்னன்னே தெரியல, என் மனசுக்கே அப்படிலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை நான் கேவலமா தான் இருக்கேன், என்கிட்ட எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. அதனால மத்தவங்க யாரும் என்ன அவாய்ட் பண்றதுக்குள்ள நானே எல்லாரையுமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானா யார்கிட்டயுமே போய் பேசுறதே இல்லை ரியா இப்பெல்லாம். ஏன்னா நான் பேச போய் அவங்க என்ன இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறதுக்கு நான் யார்கிட்டயும் பேசாம நானே எல்லாரையும் அவாய்ட் பண்ணிடலாம்ல. அதனாலதான் ரியா நான் யார்கிட்டயுமே பேசுறது இல்ல. எனக்கு இதனாலதான் கல்யாணத்துலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. பொண்ணுங்கனாலே எனக்கு சுத்தமா பிடிக்காம போயிட்டு ரியா. கிருஷ்ணா சார், அவ வேணா அந்த மாதிரி கேவலமான பொண்ணா இருக்கலாம், ஆனா எல்லா பொண்ணுங்களும் அப்படி கிடையாது கிருஷ்ணா சார். எல்லா பொண்ணுங்களும் அப்படி கிடையாது. இல்ல ரியா, எனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. எல்லாமே அவன் சொன்ன வார்த்தைகளால மட்டும்தான். கிருஷ்ணா சார், அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்க எதுக்கு அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளோ ஒருத்தி ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக நீங்க அதையே நினைச்சிட்டு இருப்பீங்களா என்ன? உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல கிருஷ்ணா சார். உங்களுக்காக நான் இருக்கேன். எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? எவ்வளோ ஒருத்தி ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக நீங்க எதுக்காக கிருஷ்ணா சார் இப்படி ஃபீல் பண்ணணும்? உங்களுக்காக நான் இருக்கேன். ஆனா இந்த டைம்ல இதை சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ஆனா எப்பவுமே உங்களுக்காக நான் இருக்கேன் கிருஷ்ணா சார், நான் இருக்கேன். எதுக்குடே நீ இப்படி என்ன தனியா விட்டுட்டு போயிட்ட? நீ என்ன விட்டு போய் இதோட 4 வருஷம் ஆகுதுடி. நேத்துதான் உன்னை பார்த்து லவ் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்குள்ள நீ என்ன இவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு போயிட்டேடி. இந்த நாள் மட்டும் நம்ம வாழ்க்கையில வராம இருந்ததுன்னா நீயும் நானும் சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கையில எப்படி விதி விளையாடிடுச்சு. நான் இன்னமும் எதுக்குதான் உயிரோட இருக்கிறேன்னு எனக்கு தெரியல.
இப்ப என்ன உனக்கு? அது சூர்யா சார், உங்களுக்கு என்னாச்சு? ஏன் திடீர்னு அதுவும் இப்போ உட்காந்து குடிச்சிட்டு இருக்கீங்க? நான் எப்ப குடிச்சா உனக்கு என்ன? உன் வேலையை மட்டும் பாரு. போய் தூக்கம் வந்தா போய் தூங்கு. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்காத. சூர்யா சார், வெண்ணிலா, உனக்கு ஒரு நேரம் சொன்னா புரியாதா? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? சும்மா தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காது. ஒழுங்கா தூக்கம் வந்தா போய் தூங்கு, இல்லை என்னமோ பண்ணு. சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது. என்ன நிம்மதியா இருக்க விடு ப்ளீஸ். சூர்யா சார், நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்னு நீங்க இந்த கத்துறீங்க? நீ எதுவும் பேச வேண்டாம், ஒழுங்கா போ. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக இப்போ உட்காந்து இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்க? நான் குடிக்கதான் செய்வேன், அதனால இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு தான் நான் கேட்கறேன். ஒழுங்கா போயிரு வெண்ணிலா. தேவையில்லாம என்கிட்ட திட்டு வாங்காத. இது ஏன் ரூம், நான் குடிப்பேன் இல்ல என்ன வேணாலும் பண்ணுவேன். அதனால இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்னது உங்க ரூமா? என்ன இந்த ரூம்ல நீங்க மட்டுமா இருக்கீங்க? நானும் தானே இருக்கேன். அப்புறம் ஏன் நீங்க இப்படி உட்காந்து குடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வெண்ணிலா, உனக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல. என்ன எல்லாம் மறந்துருச்சா என்ன? நீ என்ன என் பொண்டாட்டியா? ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் போட்டு தானே மேரேஜ் பண்ணிருக்கோம். அப்புறம் ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நானும் உன் விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நீ எதுக்கு என் விஷயத்துல தலையிட்டு இருக்க? கரெக்ட் தான் சூர்யா சார், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நம்ம ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணிருக்கோம். எனக்கு அது நல்லாவே ஞாபகம் இருக்கு. என்னதான் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணிருந்தாலும் இந்த ரூம்ல நானும் இருக்க சூர்யா சார். அந்த 6 மாசமும் எனக்கும் இந்த ரூம்ல எல்லா உரிமையும் உண்டு. நான் இந்த ரூம்ல இருக்கும்போது நீங்க இப்படி ஏன் முன்னாடியே குடிக்கிறது நல்லா இல்ல சூர்யா சார். வெண்ணிலா, என்ன நானும் பாத்துட்டு இருக்கேன், சும்மா ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன என் ரூம்ல இருந்து நான் குடிக்க கூடாதா? ஆமா சூர்யா சார், இது உங்க ரூம் மட்டும் இல்ல, இன்னும் 6 மாசத்துக்கு இது என்னோட ரூம் தான். இந்த ரூம்ல உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே மாதிரி எனக்கும் உரிமை இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ரூம்ல எல்லாம் வச்சு ட்ரிங்க்ஸ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது சூர்யா சார். நீங்க இப்படி குடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் உங்க பொண்டாட்டி கிடையாது சூர்யா சார். நான் ஜஸ்ட் கான்ட்ராக்ட் போட்டு தான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன். அதனால நீங்க இப்படி குடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த ரூம்ல இருக்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. உங்களுக்கு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா வேற எங்கேயாவது போய் குடிங்க, இல்லை என்ன வேணாலும் பண்ணுங்க. அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை சூர்யா சார். கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி வேணாலும் இந்த ரூம்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கலாம் சூர்யா சார். ஆனா இப்ப முடியாது, ஏன்னா இந்த ரூம்ல நானும் இருக்கேன். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் ரூம்ல நிம்மதியா உட்கார்ந்து என்னால குடிக்க கூட முடியல. சூர்யா சார், அதுக்கு நான் என்ன பண்றது? இதே நான் உங்க பொண்டாட்டியா இருந்திருந்தேன்னா சரி நம்ம புருஷன் தானே அப்படின்ட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஆனா நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லைல்ல. ஏன்னா நான் ஒன்றும் உங்க பொண்டாட்டி கிடையாதுல்ல, பொண்டாட்டிய நடிக்க வந்தவா தானே. ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு எந்த ஒரு இதுவும் இல்லை சூர்யா சார். சூர்யா சார், என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். இதெல்லாம் அள்ளி எங்கேயாச்சும் கொண்டு போடுவீங்களோ இல்ல எங்கேயாச்சும் கொண்டு வைப்பீங்களோ அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆனா எந்த பாட்டிலும் இதுக்கப்புறம் இந்த ரூம்ல இருக்கக்கூடாது. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி சூர்யா சார், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, அப்புறம் ரொம்ப டயர்டாகவும் இருக்கு, நான் போயிட்டு தூங்குறேன். அடி பாவி, நான் ஒருத்தன் இங்க தூக்கம் வராம உட்கார்ந்துட்டு இருக்கேன். இவன் எப்படி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா பாரு. இருந்தாலும் என் அபிக்குட்டி தூங்கும் போது கூட அழகா இருக்கா. இருந்தாலும் இவன் தூங்குறத பார்த்தா எனக்கு அப்படியே குறுகுறுன்னு வருது. இவளை எப்படி எழுப்பலாம்? அடியே தூங்கவாடி செய்யற. இப்ப நான் பண்ற அலப்பறையில நீ எப்படி அடிச்சு பிறண்டுட்டு எழுந்துறன்னு மட்டும் பாரு. ஹலோ குல்ஃபி, குல்ஃபி. என்ன இவ தூங்கிட்டே இருக்கா? ஒருவேளை நான் பேசுறது கேட்கலையோ? இருடி இரு, எப்படி பேசுறேன்னு மட்டும் பாரு. குல்ஃபி, எனக்கு உன்னை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. குல்ஃபி, உன் வாய்ஸே இவ்வளோ ஸ்வீட்டா இருக்குன்னா நீ அப்போ நேர்ல பார்க்கும்போது எவ்வளோ கியூட்டா இருப்ப. உண்மையா சொல்ல போனா எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்னது இப்பவே பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கா? கேனப்பைய இந்நேரத்துல யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கா? மணி 1 மணி ஆகுது, இப்போ உட்காந்து யார்கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கா? வாடி வா, எழுந்துட்டியா? தூங்க வாடி சேர. இப்ப பாருடி குல்ஃபி, எனக்கு உன்னை இப்பவே பார்க்கணும் போல இருக்குடி. நீ எங்க இருக்க? உங்க வீட்டு அட்ரஸ் சொல்றியா? நான் இப்பவே பார்க்க வரேன். என்னது இந்த நடுராத்திரி அவளை போய் பார்க்க போறியா? அட பொறுக்கி பயலே, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் பரவாயில்ல குல்ஃபி, உங்க அம்மா இருந்தா என்ன, அப்பா இருந்தா என்ன, யாருக்கும் தெரியாம நான் மொட்டை மாடிக்கு வந்துடுறேன். பைப்பு பிடிச்சி அதெல்லாம் கரெக்டா ஏறிடுவேன். நீ மொட்டை மாடிக்கு வரியா? அட பொறுக்கி பயலே, இவன் திருந்தவே மாட்டான்
போறான் போலயே. எனக்கு வர ஆத்திரத்துக்கு கேனப்பைய என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு குல்ஃபி. எனக்கு காலையில வரலாம் வெயிட் பண்ண முடியாது. நான் இப்பவே வந்துடுறேனே. எரும மோனே, அவகிட்ட என்ன நீ கடலையா போட்டுட்டு இருக்க? இந்த வரேன்டா, இந்த வரேன். குல்ஃபி, ஆனா இப்ப கூட சொல்ல மாட்டேங்கிறல்ல உன் பேர் என்னன்னு? ஏ பொறுக்கி, என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னது, நானே கண்டுபிடிக்கணுமா? நானே எப்படி உன் பேரை கண்டுபிடிக்கிறது? எரும மோனே, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏ பிசாசு, என்னடி உனக்கு பிரச்சனை? போய் தூங்குனா போய் தூங்கு. எதுக்கு சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? என்னது, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேனா? அது ஒன்றும் இல்லை பேபி, ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இந்த கொசுத்தொலை தாங்க முடியல, வேற ஒன்றும் இல்லை. என்னது பேபியா? ஐயோ, இவன் இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தாலே எனக்கு வயித்தெரிச்சலா இருக்கே. ஐயோ கார்த்திக் ப்ரோ, எல்லாம் ஒன்னால வந்த வேணே. இந்த வரேன், இந்த வரேன். ஏதோ ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேக்கு. ஒருவேளை கனவா இருக்குமோ? அப்படிதான் நினைக்கிறேன். இந்நேரத்துக்கு நமக்கு எவன் கால் பண்ண போறான்? எவன்டா அவன் நடு ராத்திரி போனை போட்டு சாவடிக்கிறது? ஹலோ கார்த்திக் ப்ரோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட பாவிங்களா, என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? ஏமா நடுராத்திரி போனை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா என்னத்தம்மா சொல்ற? தூங்கிட்டு தாமா இருக்கேன், நிம்மதியா தூங்கவாச்சும் விடுமா? கார்த்திக் ப்ரோ, இப்போ ஒரு கொலை விழ போகுது. என்னது கொலை விழ போதா? அட பாவிங்களா, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையா? நடுராத்திரி 2 மணிக்கு போனை போட்டு கொலை விழ போகுதுன்னா திக்குன்னு இருக்குமா இல்லையா? அபி சிஸ்டர், என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கார்த்திக் ப்ரோ, என்ன ஒருத்தன் தேவையில்லாம இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க மட்டும் இப்ப இங்க வரல, அவன் மண்டைய பொளந்து நான் அவனை எனக்கு கொலை பண்ணாம விட மாட்டேன். அபி சிஸ்டர், நீங்க யார் மண்டைய பொளக்க போறீங்க? இத பாருங்க கார்த்திக் ப்ரோ, உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு உயிரோட வேணும்னா இப்ப உடனே வாங்க. யாரு அந்த நாதேரியா? அவனை நானே எப்படா கொலை பண்ணலாம் தான் காத்துட்டு இருக்கேன். பேசாம நீ அவனை போட்டு தெளிருமா? கார்த்திக் ப்ரோ, அவனை மட்டும் போட்டு தள்ளுற ஐடியால இல்ல, எனக்கு இருக்க ஆத்திரத்துக்கு இப்போ உங்க 2 பேரையுமே போட்டு தள்ளுற ஐடியால தான் இருக்கேன். ஒழுங்கா வாங்க, இல்லைன்னா நடக்கிறது வேற. அபி சிஸ்டர், என்ன இதெல்லாம்? நான் 7 நேரமா தூங்கிட்டு இருந்தேன். திடுதிப்புன்னு போனை போட்டு உங்க ஃப்ரெண்டை கொலை பண்ணிடுவேன், நீங்க இங்க வரணும் உங்களையும் கொலை பண்ணிடுவேன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? பாவமா, ரொம்ப தூக்கம் வருது. கொஞ்சம் தூங்கிட்டு நாளைக்கு காலையில வரட்டுமா? 2 பேரும் உயிரோட இருக்கணுமா வேண்டாமா? இப்ப சீக்கிரம் வரீங்க. நான் 10 என்றதுக்குள்ள இப்ப நீங்க வந்து நிக்கிறீங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அபி சிஸ்டர், ஐயோ காலை வேற கட் பண்ணிட்டாங்க. டேய், உங்களுக்கு என்னடா பிரச்சனை? உங்க பிரச்சனைல என் தலையை எதுக்குடா போட்டு உருட்டுறீங்க? ஐயம் பாவம்டா. ஐயோ தூக்கமா வருது. பேபி, உனக்கு தூக்கம் வருதா என்ன? எனக்கும் தூக்கம் வரல பேபி. உங்ககிட்ட பேசிட்டே இருந்தா டைம் போறதே தெரியல. அவ்வளவு ஜாலியா பேசுற. ஆனா இங்கேயும் சில பேர் இருக்குதுங்களா, சி, பேசுனாலே காது கொடுத்து கேட்க முடியாது. டேய் மச்சான், நீ என்னடா திடுதுப்புன்னு இங்க வந்து நிக்கிற? கேப்படா கேப்ப, நீ இதுவும் கேப்ப, இதுக்கு மேலேயும் கேப்ப. டேய், நீங்களாம் குடும்பமாடா? புருஷன் பொண்டாட்டி சண்டைனா உங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கணும். அதை விட்டு நடுராத்திரி எனக்கு போனை போட்டு தூங்கிட்டு இருந்த என்ன மெனக்கெட்டுக்கு வர வச்சிருக்கீங்க? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏண்டா, உங்க 2 பேர் சண்டையில என்ன ஊர்காவா தொடுறதுக்காக வாட எங்க அம்மா என்ன பெத்து போட்டிருக்காங்க? நடுவுல என்ன வச்சு ஏன்டா சாவடிக்கிறீங்க? நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன், என்ன போட்டு இப்படி பண்றீங்களேடா? டேய் மச்சான், என்னடா உளறிட்டு இருக்க? பைத்தியக்காரா, தூக்கம் வரலன்னு இங்க வந்துட்டியா என்ன? என்னது எனக்கு தூக்கம் வரலன்னு நான் இங்க வந்து நிக்கனா? ஏய், அடி வாங்காதடா. கார்த்திக் ப்ரோ, பரவாயில்லையே, ஃப்ரெண்ட் உயிர் மேல ரொம்ப அக்கறையா இருக்கீங்க போல. கரெக்டா வந்திருக்கீங்க. அக்கறையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன் மண்டையே பொழந்துருவேன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் வந்தேன். சரி, உங்களுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? எனக்கு வேற தூக்கம் வருது, நிம்மதியா தூங்க விடுங்களேன்டா. ஏடா நடுராத்திரி 2 மணி ஆகுதுடா, ஏன்டா சாவடிக்கிறீங்க என்னைய? கார்த்திக் ப்ரோ, இவனுக்கு இப்பவே மரியாதையா நீங்க கூப்பிட்டு போயிருங்க, இல்லைன்னா இவன் பண்ற வேலைக்கு இவன் மண்டையை நான் பொழந்து அப்புறமா நாளைக்கு காலையில வந்து ஐயோ அநியாயமா என் ஃப்ரெண்டை கொன்னுட்டீங்களே அபி சிஸ்டர் அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்க கூடாது. அதனாலதான் சொல்றேன், மரியாதையா கூப்பிட்டு போயிருங்க. டே பரதேசி, அப்படி என்னடா பண்ண? நான் எதுவும் பண்ணலடா. நான் என் பாட்டுக்கு 7 ஒரு ஓரமா உட்காந்து என் குல்ஃபிட்ட போன் தாண்டா பேசிட்டு இருந்தேன். நான் எதுவும் பண்ணலையே. எரும மாட்டு போயிலே, என்னடா சொல்ற? நடுராத்திரி 2 மணிக்கு குல்ஃபிட்ட போன் பேசிட்டு இருந்தியோ?
அட கிரகம் பிடிச்சவனே, உனக்கு கடலை போடுறதுக்கு வேற நேரம் காலம் இல்லையாடா? இல்ல மச்சான், அது சீ பு. ப்ரோ எனக்கு தூக்கம் வருது, மரியாதையை அவனை கூப்பிட்டு வெளியே போங்க. ஆமா, என் தூக்கத்துக்கு எடுத்து விட்டு இதுல இவங்க தூங்க வேற போறாங்களாம். ஏய் பொல்ல காமிக்காத, வந்து தொலைடா, வந்து தொலை. போ மச்சான், இன்னும் கொஞ்ச நேரம் என் குல்ஃபிட்ட பேசிட்டு வரேன். மச்சான் வீணா அல்பாயுஸ்ல போய் தொலைஞ்சிடாத, வாடா. போ மச்சான், உனக்கு தூக்கம் வந்தா நீ போய் தூங்கு, நான் வரல. கார்த்திக் ப்ரோ இப்ப மட்டும் நீங்க அவனை கூப்பிட்டு போல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்புறம் உங்க மண்டையும் சேர்ந்து தான் பொழப்பேன். நீங்க தானே அவனுக்கு நம்பர் வாங்கி கொடுத்தீங்க, அதனாலதான் இப்படி நைட் உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்கான். ஐயோ, இதுங்க ரெண்டுத்துக்கும் நடுவுல நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே. எருவ மாடு, வந்து தொலைடா. கார்த்திக் ப்ரோ கூப்பிட்டு போறீங்களா இல்லையா? மச்சான் நான் வரலடா, நான் வரல. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். மணி எத்தனை ஆகுதுன்னு உங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமா தெரியாதா? ஏண்டா விளையாடுறதுக்கு வர நேரம் இல்ல, நேரம் காலம் இல்லையாடா? எதுக்குடா இப்படி நடுராத்திரி சாவடிக்கிறீங்க? உங்க ரெண்டு பேருக்கும் விளக்கு முடிக்கிறதா என்ன எங்க ஆத்தா போய் பெத்து விட்டுருக்கானா? டேய் என்ன நிம்மதியா தூங்கவாச்சும் விடுங்கடா. பகல்லதான் சாவடிக்கிறீங்கன்னு பார்த்தா நைட்டும் ஏன்டா என்ன இப்படி ரோதனைப்படுத்துறீங்க? மச்சான் உனக்கு தூக்கம் வந்தா நீ போய் தூங்குடா மச்சான். கார்த்திக் ப்ரோ அவனை கூப்பிட்டுட்டு நீங்க தூங்குங்க, இல்ல என்னமோ பண்ணி தொலைங்க. ஆனா அவன் இந்த ரூம்ல இருக்க கூடாது, அவனை கூப்பிட்டு போங்க. சிஸ்டர் அவன் ஏதோ ஒரு ஓரமா இருந்து போன் பேசுறான், நீங்க உங்க பாட்டுக்கு காதை மூடிட்டு தூங்குங்களேன். ஏன் 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 நான் எதுக்கு காதை மூடிட்டு தூங்கணும்? நீங்க தானே நம்பர் வாங்கி கொடுத்தீங்க, உங்க ரூம்க்கே கூப்பிட்டு போங்க. உங்க ரூம்ல ஒரு ஓரமா இருந்து பேசட்டும், இல்ல என்னமோ பண்ணி தொலையட்டும். ஆனா இங்கெல்லாம் இருக்க கூடாது. மச்சான் அதான் சிஸ்டர் சொல்றாங்கல்ல, வாடா. நீ கடலைய வெளியே வச்சு போடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, வா. இல்ல மச்சான், எனக்கு இங்க இருந்து பேசுறதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. கார்த்திக் ப்ரோ இப்ப கூப்பிட்டு போறீங்களா இல்லையா? ஏம்மா நான் என்னமா பண்ணுவேன்? நீ கூப்பிட்டு போங்கிற, அவன் என்னடா வந்து தொலைய மாட்டேங்கிறான், அதுக்கு நான் என்னமா பண்றது? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. முதல்ல ரெண்டு பேரும் இடத்த காலி பண்ணுங்க. ஷோ, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா? என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.